ஐயா குரு அவர்களுக்கும் சிறியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என் உத்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கலை கலாச்சாரம் பண்பாடு என்ன மூணு பெரிய நடன சின்ன மூணு கலை. அதுதான் கலை கலாச்சாரம் பண்பாடு. இந்த மூணுக்கு நிரந்தரமானது மலைப்பகுதியோடு மலைவாழ் மக்கள். இந்த மலைவாழ் மக்கள் நிலப்பரத்தில் என்ன சொல்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா நம்மளுக்கு 163 குளம் இருக்கு. அந்த குளத்தினுடைய பண்பாட்டையும் அந்த கலாச்சாரத்தையும் அதை எடுத்து பார்த்தா நமக்கு போதும். இங்க உள்ளவங்க என்ன செய்வாங்க, இடைக்காட்சி டிஎம்காட்சி எல்லா ஆட்சி எது வந்தாலும் சரி நம்மளை காட்சியாக தான் விட்டுருக்காங்க ஒழிய அவங்களுக்கு ஆட்சி அமைக்கிறாங்க ஒழிய காட்சிங்கிறது இல்லை. நமக்கு மனசாட்சி ஒன்று மிச்சம். இது எதுவும் கிடையாது. மலைவாழ் மக்கள் தான் நூறு உலகத்துல கவண்டனா காரண கவண்டன் நம்மளுடைய வேற யாரும் காரணத்துக்கு கீழே இருக்கிறாங்க. நம்ம மட்டும்தான் மேல வசதிக்கிறோம். நம்ம தான் கவுண்டர். அதுவும் கிடையாது. குறையா இருக்காருன்னு சொன்னா ஏன் படிச்சு கொடுத்தவங்க தெய்வம். அவங்க தான் தெய்வம். தெய்வம்னா 14 நாட்டு ஒவ்வொரு ஏரியாவுடைய நாடு தமிழ்நாடுங்கிறான், நாடு இந்தியாங்கிறான். ஆனா உள்ளிமலையில 14 நாடு, பச்சைமலையில தென்னாடு வடநாடு ஆர்த்தி நாடு 3 நாடு. அந்த நாடு வேண்டாம். நம்ம நாடு, நம்ம நாட்டோட மக்கள், நம்ம நாட்டுடைய பண்பாடு, நம்மளுடைய கஷ்டம் நல்லது கெட்டது. அவன் கீழே வெட்டிக்கிட்டு இருக்கான். வெங்காயம் அது எதுங்கிறான். இந்த கொல்லிமல்ல ஆயிரக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. படிச்சு என்ன கஷ்டம் இருக்கு. படிச்சடைகிறது எந்த உத்தியோகம் எதுவும் இல்லை. பணத்தை கொடுத்தாங்க போட்டு போகலாம். நம்ம சங்கத்தின் மூலியமாக ஐயா வந்திருக்காங்க, முன்னாடி பேசுறாங்க. இவங்கெல்லாம் நம்ம மலைவாழ் மக்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை இந்த மாதிரி ஒரு ஊக்கத்தை கொடுத்தாங்க. எனக்கு நல்லது, இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல நல்லதாக இருக்கும், நன்மையாக இருக்கும். சரி.